இந்த நியூட்டன் இன்டர்போலேஷன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா we can discuss the Newton forward interpolation. Newton forward interpolation. So the first method, Newton forward interpolations. Usually, இந்த மெத்தட் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா when the value of the function is to estimate at the beginning of the table. அதாவது உங்களுக்கு இப்ப சொன்ன புரியாது. I will just explain what is the table at the beginning of the table. அதான் நமக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா the functions கொடுத்துருவாங்க, ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னா டேபிளர் ஃபார்ம், டேட்டா ஃபார்ம்ல இருக்கும். அந்த டேட்டா ஃபார்ம்ல பிகினிங் ஆஃப் த டேட்டா டேபிள்ல நம்ம வந்து அன்னோன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் என்ன செய்யணும்னா நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது பேக்வர்ட் இன்டர்போலேஷன் அட் த பேக் ஆஃப் த டேபிள். யூஸ்வலா இதனுடைய ஃபார்ம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க நியூட்டன் மெத்தட்ஸ்னாலே we are finding the value of the function, we are finding f of x from the given data point, from the given data points. இதனுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா the formula for the Newton, ஏன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டா என்ன எப்படி மெத்தட்னு சொல்லிட்டு பார்க்க போறது, ஜஸ்ட் ஃபார்முலா f of x equal to the value of the function at the x naught plus u times the delta f of x naught plus u into u minus 1 by 2 factor. It's kind of Taylor series expansion. Delta square f of x naught plus etc. இதுல வந்து பாத்தீங்கன்னா it's a kind of we are evaluating the function, the x naught, the delta f x naught, the delta square f x naught difference. அதாவது செகண்ட் ஆர்டர். இது வந்து பாத்தீங்கன்னா delta square is a second order difference, delta f is a first order difference. இது பாத்தீங்கன்னா it's three factors. So it's looking like a binomial expansion. இதுல what do you mean by u? இந்த u என்னன்னு கேட்டீங்கன்னா it should be the x minus the known x naught divided by the h. இங்க h is வந்து பாத்தீங்கன்னா the step size. நம்ம டேட்டா பாயிண்ட் பார்த்தாலே நமக்கு என்னன்னா என்ன ஸ்டெப் சைஸ் தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம இந்த நியூட்டன் இன்டர்போலேஷன்ல யூஸ் பண்ணது, ஏன்னா இதுவும் கேட்பாங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னன்னா ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுத்துறாங்க. என்ன டேட்டா பாயிண்ட்னா இந்த எக்ஸ் அண்ட் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துறாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 வேல்யூ கொடுத்துறாங்க. f of x வந்து பாத்தீங்கன்னா 1 8 27 64. அதாவது சம்திங் லைக் கியூபிக் இது மாதிரி வருது. பிரச்சனை இல்லாத நம்ம கண்டுக்க வேணாம். இங்க ஸ்டெப் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா we need to find the domain. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3. So அப்பனா the step size h equal to it will be 1. That is the first observation. அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டுட்டாங்கன்னா the find the estimate questionல estimate the f of 2.5. அதாவது இந்த 2க்கும் 3க்கும் இடையில the x equal to 2.5ல என்னுடைய வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இங்க வந்து what is the f of x வரன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் நாட்டை எதை சூஸ் பண்ணணும்னா நியர் த 2.5. அதாவது ஃப்ரம் த கிவன் டேட்டா நியர் த 2.5 the lowest வேல்யூ எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சோ அப்பனா என்ன செய்யலன்னா எனக்கு ஸ்டெப் சைஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சு that is equal to 1. அதே மாதிரி இந்த எக்ஸ் நாட் எதை சூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த 2.5க்கு the lowest nearest domain என்ன இருக்குன்னா it will be 2. So எக்ஸ் நாட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா இந்த we need to evaluate to u. So u equal to u is நம்ம என்ன சொல்லணும்னா like x minus x naught by h. x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இதுதான் பாத்தீங்கன்னா
unknown value of the function at x equal to 2.5 கேட்டிருக்காங்க. அப்போ x is a 2.5 அந்த பாயிண்ட்ல தான் நம்ம we are going to evaluate the value of the function. x naught என்கிறது the 2 by 1 h என்கிறது step size, அந்த டொமைனோட step size 1. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா மேல 0.5 by 1, அப்ப the u ஓட வேல்யூ என்ன வருதுன்னா it is equal to 0.5. so நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இனிமேட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சு. நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய அதே மாதிரி முடிஞ்சா தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் we can leave it up to second order. it is enough. so அப்புறம் ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி ஃபார்முலேட் பண்ணனா from the given data, forward difference table எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இந்த எக்ஸ் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிறது 1 8 27 64. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ்னாலே என்னன்னா ஜஸ்ட் we need to subtract these two, then the successive values subtract பண்ணிட்டு போட்டா அதனுடைய வேல்யூ தான் என்னன்னா that the first order difference. So the 8 minus 1, that value equal to 7. That is the first order difference. Next 27 minus 8, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19. அதே மாதிரி 64 minus 27 நமக்கு எவ்வளவு வரும்னா it will be equal to 37. yes, இதுதான் first order difference. second order difference என்னன்னு பாத்தீங்கன்னா delta square f. we need to subtract the first order difference. என்ன வேல்யூஸ் வந்து அதை வந்து successive values subtract பண்ணிட்டே வரணும். இப்போ 19 minus 7 நமக்கு ஒன்று போட்டோம்னா it will give 12. அதே மாதிரி 37 minus 19 அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா it is 8. சோ இதுதான் பாத்தீங்கன்னா up to second order difference is enough. அதுக்கு மேல நம்ம என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம சூஸ் பண்ண எக்ஸ் நாட் எதுனா நமக்கு எக்ஸ் ஓட வேல்யூ இங்க தேவை, அதாவது 2.5. அப்புறம் நியர் பை பாயிண்ட் வந்து லோயஸ்ட் வேல்யூ எக்ஸ் நாட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்போ இங்க வர அந்த டெல்டா எஃப் அட் எக்ஸ் நாட், the delta square f at x naught, இந்த வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் சொல்றது என்னன்னா அந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் இது x நாட் சூஸ் பண்ணதால the delta f of at x naught அது வந்து பாத்தீங்கன்னா 19, delta square f at x naught வந்து பாத்தீங்கன்னா 18. சோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதனால எதை x நாட் சூஸ் பண்றோமோ அந்த ரோ நம்ம எடுத்துக்கிறோம். சோ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி என்னன்னு தெரியும்னா the formula that will be equal to f of x. The value of the function should be equal to f of x naught plus u delta of f of x naught plus u into u minus 1 divided by 2 factorial the second order difference delta square f of x naught plus etc. நமக்கு delta square f ஓட போதும், ஏன்னா it's the most accurate value. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணது we can do one more. பட் என்ன பிரச்சனைனா இங்க வந்து delta cube வந்து வராது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்டா கியூப் எங்க வரும்னா ஃபர்ஸ்ட் ரோலயே வந்துடும். சோ அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ரோ வந்து செகண்ட் ரோல எக்ஸ் நாட் எடுத்துக்கிட்டோம். அதனால டெல்டா கியூப நம்ம போட தேவையில்ல. சோ இதோட நிறுத்திக்கலாம். அப்போ இந்த எஃப் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னா 2.5. எக்ஸ் ஓட வேல்யூ 2.5. that will be equal to f of x naught என்னன்னா x நாட்டுக்கு நேரா இருக்கு f of x naught it will be 8 plus u ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு தெரியும் 0.5 into delta f of x naught என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா it is 19. அதாவது அந்த ரோல இருக்கு அதே மாதிரி அந்த டெல்டா f அதே மாதிரி u into u minus 1 0.5 0.5 minus 1 divided by 2 factorial delta square f அந்த ரோல இருக்கிறது delta square f என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா it will be 80. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். சோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the f of 2.5 equal to 8 plus 0.5 into 19. அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா it will give 9.5 மைனஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் மைனஸ் வரும்னு கேட்டீங்கன்னா இங்க 0.5 இங்க 0.5 minus 1 it is minus 0.5. அதை மல்டிப்ளை பண்ணா நீங்க பாருங்க 0.5 அந்த மைனஸ் 0.5 வந்து பாத்தீங்கன்னா நான் மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன் divided by 2 factorial.
இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 18 அதான் நமக்கு கிடைச்சது. அப்ப நமக்கு என்னன்னா the f of 2.5 equal to 8 plus 9.5. இதை வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ஃபைனலா ஆன்சர் என்ன வேணும் 2.25. ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க, it will be that answer. அப்போ the f of 2.5 equal to நமக்கு என்ன கிடைக்குன்னா 15.25. this is the right answer. இதை வந்து சால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன். அதாவது நம்ம வேல்யூஸ் ஆஃப் f நியர்பை த பிகினிங் ஆஃப் த டேபிள் அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் பேக்வர்டு இன்டர்போலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா the நியூட்டன் backward interpolation. The Newton backward interpolation வேற ஒண்ணும் இல்ல, the values of the function at the end of the table. The value of the function is to be estimated at the end of the table. சோ அப்போ நமக்கு என்ன டேபிள் ஃபார்ம், இதனுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா இங்க ரைட் பண்ணிடுறேன். சோ ஃபார்முலா f of x at the end of the table. அப்போ நமக்கு என்னன்னா at the last point xn, எனக்கு xnங்கிற டேபிளோட லாஸ்ட் பாயிண்ட் xn வச்சுக்கிறேன். u அங்க டிஃபரன்ஸ் டெல்டான்னு போடுவோம். இங்க பேக்வர்ட் இன்டர்போலேஷன்ங்கிறதால அந்த டெல்டாவை அப்படியே மாத்தி தலைகீழ போட்டுப்போம். இன்வர்ஸ் ஆஃப் த டெல்டா அது நாப்லான்னு சொல்லுவோம். f of xn பிளஸ் அங்க u into u minus 1, இங்க u into u plus 1 by 2 factorial, the second order difference delta nabla square f of xn plus etc. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். இது சேம் ஃபார்முலா தான். அங்க u into u minus u plus. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா u into u plus 1 into u plus 2 by 3 factorial, the nabla cube f of xn plus etc. இந்த மாதிரி அந்த function அந்த series, அதாவது it's kind of like a Newton backward interpolation formula. at the xn, near the xn வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் போகும். இதுல வந்து u இந்த u ஓட ஃபார்முலா மாறாது. அதாவது u that should be equal to x minus xn by the h step size. hங்கிறது step size, xங்கிறது எந்த வேல்யூல ஃபங்க்ஷன் கேக்குறாங்களோ அதுதான் x, xnங்கிறது the last point. இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிடும். So example, நமக்கு கொடுத்திருக்க டேட்டா என்ன இருக்குன்னா the x f of x வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 என்ன கொடுத்திருக்காங்க. மேபி அதே டேட்டா எடுத்துக்கலாம் 1 8 27 61 இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா estimate the f of 3 points, அதாவது x equal to 3 points எவ்வளவு வேல்யூ இருக்கும். இப்போ வந்து இந்த 3 points x வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. f of x வந்து பாத்தீங்கன்னா மேபி அதே டேட்டா எடுத்துக்கலாம் 1 8 27 64 இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா estimate the f of 3.6, அதாவது x equal to 3. Is it audible? Oh my god. இப்பதான் சார் கேக்குது, நம்பர் எழுதுக்குள்ள கேட்கல, இப்பதான் கேக்குது. அது கொஞ்சம் ஃபிளக்சுவேட் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். Yes. So இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to estimate the value of the function near end of the table. ஏன்னா நமக்கு கேட்டிருக்க x வந்து பாத்தீங்கன்னா 3.6 it's the end of the table. அப்போ நம்ம என்னன்னா நியூட்டன் ஃபார்வர்டா பேக்வர்டா கண்டிப்பா பேக்வர்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். நமக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா the xn, the last values of x, the xn that should be equal to the last value 4. அப்போ நமக்கு ஸ்டெப் சைஸ் h equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா x வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா u ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா x minus xn by the step size. அப்போ
u equal to x எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 3.6 minus x and 4 divided by the h வந்து 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா it is 0.4. ஏன்னா 3.6 minus 4 it is minus 0.4. அப்ப u எனக்கு கிடைச்சிருச்சு minus 0.4. இனிமேட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் backward difference table கால்குலேட் பண்ணிட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். the backward difference table மேபி நம்ம இங்க எவாலுவேட் பண்ணதுக்கு பதிலா இங்க சைட்ல எவாலுவேட் பண்ணலாம். அப்ப ஃபார்முலா கீழே போட்டுக்கலாம். சோ backward difference table என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜஸ்ட் வேல்யூ போட்டுக்கலாம். x வந்து பாத்தீங்கன்னா f of x, next the nabla of x, இது delta of f ன்னு சொல்றோம். nabla of f of x, then nabla square f of x. so 1 2 3 4 1 8 27 64. Next one பாத்தீங்கன்னா நம்ம just we are going to evaluate the delta nabla of f, nabla square f from the backward. அதாவது பின்னாடி இருந்து, அதாவது இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி இங்க போட்டுக்கணும். so 64 minus 27 இது வந்து பாத்தீங்கன்னா 37. இது வந்து nabla square. அதே மாதிரி next 27 minus 8 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா it will be 19. அதே மாதிரி 8 minus 1 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7. அப்போ இந்த nabla of f வந்து என்னன்னா பேக்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம். அதனால இது பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் சொல்றோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் nabla square f இதுல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா it will be 18. அதே மாதிரி 19 minus 7 நமக்கு என்ன கிடைக்குன்னா it is 12. So இது வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். இப்போ வந்து நம்ம என்னன்னா we can ready to apply the formula. என்னன்னா நமக்கு ஃபார்முலா படி the formula என்ன இருக்குன்னா the f of x equal to f of the final xn. xn is the last value. அப்போ நம்ம இந்த ரோவை எடுத்துக்கணும்னா the nabla இந்த ரோவை நம்ம எடுத்துட்டு போறோம். இந்த ரோவை எடுத்துட்டு போறோம். நம்ம x நாட் எங்க இருக்கோ அந்த ரோவை எடுத்துக்கிட்டோம் for our calculation. xn எங்க இருக்குன்னா லாஸ்ட் வேல்யூ, அதனால அந்த ரோவை நம்ம எடுத்துட்டு போறோம் for that other value. அதாவது u the delta of nabla of f of xn. அப்ப இந்த nabla of f of xn ங்கிறது இந்த வேல்யூ, இங்க இருக்கிற வேல்யூ, அந்த லாஸ்ட் ரோல இருக்கிற வேல்யூ பிளஸ் u into u minus இங்க actually 37 u plus 1 divided by 2 factorial the nabla square f of x. Anyway, we can stop up to here. And it will give the accuracy. If you need one more accuracy, you can just go to the other term. This is itself enough for our calculations. So அப்ப நமக்கு என்னன்னா value of the function at 3.6 கேக்குறாங்க. அப்ப f of x எனக்கு என்ன வந்துச்சுன்னா the last row 64 plus u என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா it will be minus 0.4 into the nabla of f. அது வந்து பாத்தீங்கன்னா 37. the first order backward difference plus u வந்து பாத்தீங்கன்னா minus 0.4, u வந்து பாத்தீங்கன்னா minus 0.4 plus 1 divided by 2 factorial. nabla square f என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா it is 18. so அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா first the 64 இந்த minus 0.4 into 37 எவ்வளவு வருதுன்னா minus 14.8 கால்குலேட் பண்ணி பாருங்க வந்துடும். அதே மாதிரி இந்த ஆன்சர், இந்த ஹோல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா it will be simple. maybe we need to work out minus 2.16. பாருங்களா, இந்த டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதாவது ஒவ்வொரு டேர்மும் அந்த வேல்யூ குறைஞ்சிட்டே போறதை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் இந்த தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஈவன் இட் இஸ் less than 0. like less than 1. அதனால அந்த வேல்யூஸ் வந்து it won't contribute much. அதை நம்ம ஜஸ்ட் விட்டுறோம். சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா the final answer f of 3.6 equal to
47.04. Just a minus இது ரெண்டுத்தையும் சம் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் 16.96 வரும். 64ல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா இட் இஸ் 47.04 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு திஸ் இஸ் அ வேல்யூ by using the Newton backward interpolation formula. So forward interpolation, backward interpolation is more or less similar. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா cubic spline interpolation. The next interpolation technique என்னன்னா the fourth one, cubic spline interpolation. Interpolation and other spline interpolation வந்து பாத்தீங்கன்னா the most the successful one, the cubic spline interpolation. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா the smooth curve is fitted to a set of data points using the piecewise polynomial. So through the set of data points வந்து பாத்தீங்கன்னா we are using the cubic function. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா we can tell it's a spline, cubic spline interpolations. So இது வந்து பாத்தீங்கன்னா the data points follow the third order polynomial. So the given data point should follow the third degree polynomial. In general, இது வந்து பாத்தீங்கன்னா the formula வந்து spline between the x1 and the x2, it will be given by spline between x1 and x2 is given by, நமக்கு என்ன வரும்னா the s means spline, it will be equal to a plus the b x minus xi plus c x minus xi whole square plus d x minus xi whole cube. So for the natural cubic, இதுதான் பாத்தீங்கன்னா the spline for the given set of data point, it should follow the trend cubical form follow பண்ணணும். So அப்போ yes sir. இந்த first lineல using the first the smooth curve is fitted through a set of data points using the அது என்ன எழுதிருக்கீங்க piecewise polynomial. என்ன polynomial, என்ன third degree polynomial போடுங்க using the என்ன piecewise polynomial. piecewise polynomial அதான் first என்ன x square x cube x power 4. So அந்த மாதிரி polynomial function நம்ம fit பண்ணி பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா we can just evaluate the value of the function at the unknown points using this formula, the s of x a plus b x minus xi c xi minus xi whole cube plus b xi minus x whole power cube. So இதுதான் பாத்தீங்கன்னா the cubic spline interpolation techniques. For example, நமக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். பட் இங்க வந்து என்ன எக்ஸ்பிளிசிட் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா சப்போஸ் x the f of x given data point வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சப்போஸ் x equal to 1 2 3 the f of x வந்து பாத்தீங்கன்னா 1 8 27 இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இட்ஸ் லுக்கிங் லைக் இட்ஸ் cubic polynomial. இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 1 கியூப்னு சொல்லலாம், இது வந்து பாத்தீங்கன்னா 2 கியூப், இது வந்து பாத்தீங்கன்னா 3 கியூப். இட்ஸ் ஃபாலோ த கியூபிக் ஃபங்க்ஷன். அப்ப நம்ம டைரக்டாவே கண்ண மூடிட்டு என்னன்னா இந்த டேர்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் கோஎஃபிஷியன்ட் ABCD கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் சப்போஸ் எஸ்டிமேட் the f of
லைக் 2.5 கேட்டுறாங்கன்னா கண்ணு மூடிட்டு பாத்தீங்கன்னா we can use the cubic function the f of x in the given data point follow the cubic function. அப்ப நமக்கு என்னன்னா the f of the 2.5 equal to the x ஓட x க்கு அடுத்து 2.5 போட்டா போதும். So இதை cube பண்ணா it will give the direct answer 15.625. மேபி இதுல வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதுவரை நமக்கு ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால ஜஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு cubic spline interpolation we are going to evaluate the function the given data point follow the cubic polynomial. So அப்போ வந்து நம்ம we can estimate the unknown values of the function at the given values of x. இது வந்து பாத்தீங்கன்னா யூசுவலாவே it will provide a smooth curve. அதே மாதிரி large oscillation இங்க இருக்காது. It's smooth variation of the curve. ஏன்னா நம்ம cubic functionனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா it will be the smooth variation of the function. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா cubic spline interpolation. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தது இன்டர்போலேஷன் டெக்னிக்ஸ். அதாவது இன்டர்போலேஷன்னா என்னன்னு சொல்லணும்னா அந்த values of the function in the given set of data points க்கு நடுவுல கண்டுபிடிக்கணும். அதாவது இடையில 1 2 3 4 5 கொடுத்துட்டாங்கன்னா இது இடையில வந்து சப்போஸ் 2.5ல வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் ஏன்னா 1.5ல வேல்யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுவரையும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிளையும் அதான் நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ராபோலேஷன் டெக்னிக் ஏன்னா இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. Extrapolation almost similar to the interpolation, but what do you mean by extrapolation? Estimate the value of the function beyond the known data points. Known data points. இதுதான் என்னன்னா the extrapolation. In general short formula சொன்ன extrapolation. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா there are four kind of methods. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா the linear extrapolation. So linear extrapolation நம்ம explicit என்னன்னா one by method நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிடலாம். So what do you mean by linear extrapolation அப்படின்னு கேட்டீங்கன்னா the trend அதாவது data points given data points continues in a straight line. அந்த டைம்ல நம்ம linear extrapolation technique யூஸ் பண்ணலாம். Continues in a straight line. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the formula வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் சிமிலர். அங்க வந்து லீனியர் இன்டர்போலேஷன்ல என்ன பண்ணமோ அதேதான். அங்க ஸ்லோப் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருப்பேன். இங்கேயும் அதேதான். y equal to y0 plus y1 minus y0 divided by the x1 minus x0. இங்க x1 y1 x0 y0 it's a given data. நம்ம xy it's unknown data. So இதுவும் பாத்தீங்கன்னா சேம் சிமிலர் ஃபார்ம். நம்ம வந்து அங்க a b ன்னு யூஸ் பண்ணிருப்போம். இங்க x1 x0 ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராபோலேஷன்ங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் இட்ஸ் a similar formula. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் the curve shows a linear trend. அப்போ வந்து இங்க வந்து the curve shows a linear data point shows a linear trend. அந்த டைம்ல linear extrapolation யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அவாய்ட் பண்ணிக்கணும் இத when the data point shows non-linear trends. non-linear trend. அதாவது என்ன கொடுத்திருக்க டேட்டா பாயிண்ட் லீனியரா இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா just avoid. இந்த லீனியர் எக்ஸ்ட்ராபோலேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இந்த எக்ஸாம்பிள் நமக்கு என்ன இருக்குன்னா அதாவது x equal to 1 y equal to 2. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா x equal to 2 y equal to 4. நான் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா predict y
some beyond the x value. ஏன்னா extrapolation சொல்லிட்டேன். So அதனால for x equal to 3 or x equal to 4 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா beyond the given set of data. நமக்கு வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். நமக்கு இது என்ன செய்வோம்னா we need to take the இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா beginning இருக்கிறதால we can take x not equal to 1 அப்போ the y not y not equal to 2. அதே மாதிரி next data point x1 equal to 2 y1 equal to 4 அவ்வளவுதான். இந்த மாதிரி கொடுத்திருக்க டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். The formula for finding the value of the y beyond the given set of data point. அந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா the formula என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the y equal to y0 plus y1 minus y0 x1 minus x0 இதான் நம்ம இங்க எழுதிருக்க ஃபார்முலா into x minus x0. அப்ப நமக்கு y0 ஓட வேல்யூ என்னன்னா 2 plus y1 minus y0. So y1 என்னன்னா 4 minus 2 y0 divided by x1 minus x0 2 minus 1 x minus x0. Suppose நம்ம x equal to 4 ல கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ 4 minus x0 ஓட வேல்யூ 1. அப்ப இது ரொம்ப சிம்பிள். அப்போ y வேல்யூ at x equal to 4 நமக்கு என்ன வரும் 2 plus 4 minus 2 it is 2 2 minus 1 into 4 minus 1 it is 3. அப்ப நமக்கு the y of what 4 equal to 2 plus 6 2 3 6 அப்போ நமக்கு என்ன வரும்னா it will be 8. சோ அதே மாதிரி இந்த கொடுத்திருக்க டேட்டா ரேஞ்ச் இந்த ரேஞ்சை விட்டுட்டு அவுட்சைட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன். அதாவது இங்க x வந்து 1 x0 1 x வந்து 2 கொடுத்திருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ at x equal to 4. அப்ப கொடுத்திருக்க டேட்டா வந்து அவுட் சைட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால இதை வந்து என்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ராபுலேஷன், லீனியர் எக்ஸ்ட்ராபுலேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா this is first method. The second method is a polynomial extrapolation. Polynomial extrapolation. So polynomial extrapolation na the given data point அறிறோம். இது fit the data fit with the polynomial function. Data fit with the polynomial. So அது first confirm பண்ணிக்கிறோம். Next வந்து more flexible than linear. இந்த method வந்து பாத்தீங்கன்னா more flexible than linear. இது வந்து பாத்தீங்கன்னா next வந்து பாத்தீங்கன்னா the data follow the non-linear curve. அதையும் என்ஷூர் பண்ணிக்கலாம். Data follow the non-linear curve either cubic or quadric or even quadratic. quadratic ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா cubic ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா cubic ஃபாலோ பண்ணலாம், எது வேணா ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் இது எப்போ அவாய்ட் பண்ணினா when you have too few points or noise. When you have 2 points or noise. மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது சப்போஸ் நம்மளுடைய டேட்டா பாயிண்ட் இந்த மாதிரி, சப்போஸ் இதுதான் f of x, நான் x இந்த டேட்டா பாயிண்ட் வந்து டிரா பண்ண கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட் டிரா பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இங்க வந்து ஒரு பாயிண்ட் இங்க வந்து இந்த மாதிரி நாய்ஸ் ஃபிகர் இந்த மாதிரி வருதுன்னா, இந்த மாதிரி டேட்டா பாயிண்ட் வந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கியூபிக்கோ குவாட்ரேட்டிக்கோ எந்த ஒரு இதுலயும் ஃபாலோ இது பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். எப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் நான் வந்து கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இதான் நான் கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட் வரையும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்தா இட் இஸ் ஆல் ஓவர் த கியூபிக் பாலினாமியல். சோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பாலினாமியல் எக்ஸ்ட்ராபுலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க போட்டேன். அப்போ நமக்கு என்ன ஈவன் it will be more clear. என்ன கொடுத்துருக்கேன்னா fit the quadratic curve to the 3 point. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, for example fit a quadratic curve y equal to a x square plus bx plus c to 3 points. Then use the equation to predict the value outside the range. Then
use the equation to predict the value outside range. So outside rangeல ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த இது. சோ அப்ப நம்ம கொடுத்திருக்க பாலினாமியல் என்னன்னா எழுதிக்கலாம் y equal to a x square plus bx plus 3 பாயிண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணோம் இந்த வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா எனக்கு we need to know a b c இந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை எவாலுவேட் பண்ணிடணும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எவாலுவேட் பண்ணலாம். சப்போஸ் அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம வந்து we can just assume any 3 point. நமக்கு என்ன செய்வாங்கன்னா யூஸ்வலாவே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு. என்னன்னா சப்போஸ் 1, 2 நெக்ஸ்ட் 2, 3 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3, 6 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம், we can use this set of 3 points. அதாவது என்ன சொல்றோம்னா the y at x equal to 1 equal to a 1 square b 1 plus c. சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா அந்த ஃபங்க்ஷன்ல x என்னவா இருக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சோ அப்போ வந்து y ஓட வேல்யூ ஈக்குவல் டு 2, அதாவது a plus c. சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா அந்த plus b plus c equal to the y of 1 எவ்வளவுனா it is equal to 2. We can take this equation number 1. Next அதே மாதிரி y of the second x வந்து பாத்தீங்கன்னா it is 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a 2 ஸ்கொயர் எங்கள x க்கு அங்க 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க b 2 plus c. அப்ப இது என்ன தரணும்னா 2 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 4a plus 2b plus c equal to எனக்கு x equal to 2 போது என்னுடைய வேல்யூ ஆஃப் y என்னன்னா 3. அப்போ y at x equal to 2 இதனுடைய y of 2 வேல்யூ வந்து என்னன்னா it is equal to 3. We can take this is equation number 2. அதே மாதிரி the third at y at x equal to 3 ஏன்னா கொடுத்திருக்க next x coordinate 3. சோ அப்போ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் 3 சப்ஸ்டிட் பண்ணா a 3 ஸ்கொயர் plus b 3 plus c. அப்போ நமக்கு என்ன வரும்னா 9a plus 3b plus c equal to the y at x equal to 3 இதனுடைய வேல்யூ என்னன்னா it's 6. So this is equation number 3. இப்போ abc இது ஈஸியா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன செய்யலாம்னா 2 minus 1. So 2 minus 1 அந்த minus 1 பண்ணீங்கன்னா 4a minus a it is 3a 2b minus b just நான் டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் plus 1b ஏன்னா 2b minus b 1b c minus c வந்து பாத்தீங்கன்னா it is 0. So அதனால அது போடத்தால 3 minus 2 right hand side பண்ணீங்கன்னா it will be 1. So we can take this as the equation number from 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 minus 2 அந்த 3 minus 2 இந்த மாதிரி ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணோம். அது 3 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 minus அது 3 வந்து 2 அப்படியே இங்கே டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9a minus 4a வந்து பாத்தீங்கன்னா it is 5a plus 3b minus b it is just simply b equal to c cancel ஆயிடும். So 6 minus 3 it is 3. We can take this as 2a. இப்போ நம்ம என்ன செய்யலாம், we can find the a value. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2a minus 1a இது சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன 5a minus 3a நமக்கு என்ன வரும்னா it is 2a b minus b it is 0. அப்போ 3 minus 1 it is 2. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 2a equal to 2. அப்போ a equal to 2 by 2 it will be equal to 1. அப்போ a வேல்யூ என்னன்னா கிடைக்குன்னா 1 கிடைக்குது. அப்போ ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்னா b வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப b வேல்யூ இங்க வந்து 1a ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சப்போஸ் 1a ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 3a வந்து 1 plus b equal to 1. அப்போ 3 plus b equal to 1. அப்போ b equal to 1 minus 3. அப்போ b equal to minus 2. அப்போ b கிடைச்சிருச்சு. ab கிடைச்சிருச்சுன்னா c 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்பனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா a plus b plus c equal to 2. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus b plus c equal to 2. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 2 plus c equal to 2. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா minus 1 plus c equal to 2. அப்போ c equal to 2 plus 1. அப்போ c equal to என்ன வந்துச்சுன்னா 3. அப்போ a b c தெரிஞ்சிருச்சு. Therefore the given polynomial for the 3 data point y of x equal to a x square plus bx. அப்போ b ஓட வேல்யூ minus 2 x plus c 3. அப்போ நமக்கு y of x என்ன வந்துச்சுன்னா x square
minus 2x plus 3. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா we can find any values of x. ஏன்னா abc வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க x equal to 4 கண்டுபிடிக்கலாம், x equal to 5 கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் x equal to 5 கண்டுபிடிச்சீங்கன்னா கண்ணு மூடிட்டு என்னன்னா 5 square minus 2 into 5 plus 3. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 25 minus 10 plus 3. அப்போ 25 minus 10 it's 15 plus 3 it is 18. கண்ணு மூடிட்டு நம்ம என்னன்னா outside the range. நமக்கு இந்த using the cubic polynomial the data point of just substitute பண்ணோம், we evaluated the value of the y outside the range given the value of values of x. அதுதான் என்னன்னா the polynomial extrapolation method. அதே மாதிரி extrapolation என்னன்னா the exponential extrapolation, the next method. next method என்ன சொல்றாங்கன்னா the exponential extrapolation, the third method. Exponential the extrapolation. So exponential extrapolation na எப்போ யூஸ் பண்ணலாம்னா when the data grows or decay exponentially. Given data grows or decay exponentially. அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா இந்த ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the formula the y equal to some y not as amplitude time the exponential of some constant x minus x naught. இதுதான் அந்த ஃபார்முலா. அதே மாதிரி the population growth, the radioactive decay follow the this kind of trend. எதுனா the population growth, even நம்ம இந்தியாவுல population growth in India specifically, and then radioactive decay. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we can use the exponential. எங்கெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வருதோ we can use this method. அதே மாதிரி the next method வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம், ஒரு இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுல பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு ப்ராப்ளம், அதாவது அடிக்கடி வரக்கூடிய ப்ராப்ளம், மேபி சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம், நாட் எக்ஸாக்ட்லி அவர் காம்படிட்டிவ் எக்ஸாம், சம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். என்னன்னா the bacteria population doubles every year. If bacteria population doubles every year, ஒவ்வொரு வருஷம் பாக்டீரியா பாப்புலேஷன் டபுள் ஆகுது. At the beginning time, maybe நான் என்ன செய்யறேன்னா the bacteria population like at time t equal to 0, அதனுடைய population the p of t equal to எவ்வளோனா 100 in bacteria population. After the 1 hour, every hour, not every year, sorry, இது வந்து நான் லைட்டா மாடிஃபை பண்ணிக்க, every hour. Now it's a bacteria. So time t equal to like 1 hour கழிச்சு it is 200. It shows a similar trend. அப்ப நமக்கு find the population at t equal to some 4 or 5 or 6 எப்படியான கேட்கலாம். நம்ம கண்ணு மூடிட்டு என்னன்னா ஜெனரல் ஃபார்முலா மேக் பண்ணலாம், the exponential formula or exponent formula. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி the natural exponential இது க்ரோ ஆகுது. எப்படி ஆகுதுன்னா the 2 power n, அதாவது the bacteria population at in general t equal to n hour. n hour ன்னு கேட்டீங்கன்னா the p of t equal to it will be 100 into 2 power n, 2 to the power n. So 2 to the power t. Yes, this is the general formula. நம்ம இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா we can formulate using this given data points. We can just formulate this kind of exponent form. இது வந்து என்னன்னா not exponential formula, exponent formula.
2 power 3 power ஆர் சம் எக்ஸ் பவர் அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஜெனரலைஸ்ட் ஃபார்ம்ல அதை வந்து எக்ஸ்போனன்ட் சொல்லணும், எக்ஸ்போனென்ஷியல் சொல்லக்கூடாது. இப்ப நமக்கு the population at t equal to 4 equal to நமக்கு 100 initial population 2 power the 4 அப்ப போட்டீங்கன்னா என்ன வரும்னா 100 2 power 4 வந்து நமக்கு என்ன வரும்னா it is 16. Am I right? Yes. Yeah. So அப்போ நமக்கு 1300 இது வந்து பாத்தீங்கன்னா this is a way we can find. பட் எப்படிங்க சார் இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 200 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகும். எப்பனா 400 எப்பனா டைம் t equal to 2. அதே மாதிரி இந்த 400 நெக்ஸ்ட் t equal to 3. ஏன்னா நம்ம ரெண்டு டேட்டா பாயிண்ட் தான் கொடுத்துட்டாங்க. நமக்கு பாப்புலேஷன் டபுள்ஸ் எவ்ரி எவர். இது வந்து நம்ம ஃபார்முலா படி சொன்னோம். பட் நம்ம டேபிளுக்கெல்லாம் படி எப்படி போடலாம்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு மேபி இந்த ஹாரிசான்டல் டேபிள்ல போட்டுக்கலாம். எனக்கு டைம் வச்சுங்க, இங்க பாப்புலேஷன் வச்சுங்க. இப்போ டைம் t equal to 0 எவ்வளவுனா 100 இருக்கு. டபுள் எவர் எவர் 1 ஹவர்ல எவ்வளவுனா இது டபுள் ஆகுது 200. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 1 ஹவர்ல இந்த கொடுத்த t equal to 1 200 இருக்கு. இது டபுள் ஆனா எவ்வளவுனா இட்ஸ் 400. அதே மாதிரி t equal to 2 வந்து பாத்தீங்கன்னா 400 இருக்கு. அது வந்து இந்த தேர்ட் ஹவர்ல என்ன ஆகும்னா டபுள் ஆகும். எவ்வளவுனா 800. அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஹவர்ல இந்த கிவன் 800 டபுள் ஆகும். எவ்வளவுனா 1600. சோ ஃபிஃப்த் ஹவர்ல என்ன ஆகும்னா 1300 டபுள் ஆகும். அப்ப என்ன 3200. அப்ப ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா என்ன வரும்னா the p of t equal to இனிஷியலா 100 இருக்கு. சோ எப்படி அது எக்ஸ்போனன்ட் ஆஃப் growth ஆகுதுன்னா 2 பவர் ஆஃப் growth ஆகுது. சோ 2 power t. That's it. This is the generalized formula. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போட்டலாம், இல்லன்னா we can just extend the table இருக்கலாம், we can find it. Next the fourth method வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராபுலேஷன்ல logarithmic or power law extrapolations. The fourth method logarithmic or power law extrapolation. So logarithmic extrapolation என்ன வந்து பாத்தீங்கன்னா when the data grows, the data இது எங்க எப்ப யூஸ் பண்ணா when data grows quickly at first level, first few data point quick grow ஆகும் at first few level. First then levels வந்து எப்படி இருக்குன்னா flat ஆகிடும். levels ஆஃப் அதாவது எப்படி இருக்குன்னா இனிஷியலா சப்போஸ் என்னுடைய ஃபங்க்ஷன் இப்படி பிளாட் பண்ணனா இனிஷியலா டக்குன்னு க்ரோ ஆகும். இப்படி டக்குன்னு க்ரோ ஆகும். ஆனா ஃபைனலா என்ன இட் வில் பி லெவல் ஆஃப் இந்த மாதிரி வந்துடும். அந்த ட்ரெண்ட் என்னுடைய டேட்டா பாயிண்ட் காட்டுச்சுன்னா சப்போஸ் இட் இஸ் a function some variable x variable or something. நம்ம என்ன செய்யலாம்னா we can use the logarithmic or power law extrapolations. யூசுவலா இந்த ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா y equal to a ln of x plus b or power law y equal to a x power b. இதுவும் பாத்தீங்கன்னா it's kind of the exponent. இது logarithmic. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a power. இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்திருக்கோம்னா எக்ஸாம்பிள் அதாவது the internet adoption often follow a power law so that அதாவது என்ன கேட்டுக்கன்னா so that the internet adoption அதுதான் internet users often follows a power law. So show that அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம we are just assuming the initial users of the இப்ப இந்த வருஷம் எவ்வளவுனா ஒரு 1000 பேர் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க. at time t equal to 0 the number of users maybe the population at 0 time வந்து 1000 வச்சுக்கலாம்.
அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எவ்ரி இயர் வந்து என்ன ஆகுதுன்னா இட் ஃபாலோஸ் ட்ரெண்ட் ஆஃப் பவர் லா, அதாவது த y ஆஃப் ஆர் த பாப்புலேஷன். இந்த ஃபார்முலா வந்து இந்த பவர் லா, இது ஜஸ்ட் yக்கு பதிலா இங்க p ஆஃப் அட் டைம் t ஈக்குவல் டு இனிஷியல் பாப்புலேஷன் வந்து என்னன்னா சம் a, இங்க இருக்க a வந்து இனிஷியல் பாப்புலேஷன் வச்சுக்கலாம். அதனால அது வந்து p நாட் டைம் சம் t பவர் சம் another constant b. அப்போ the p ஆஃப் the t initial population வந்து பாத்தீங்கன்னா 1000, அதாவது இப்ப பிரசன்ட்ல நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எவ்வளவு இருக்காங்க இன்டு t பவர் இந்த b ஓட வேல்யூ நம்ம என்ன செய்யறோம்னா we are just using any constant. நான் என்ன செய்யறேன்னா we are just putting the 2.5, 3 கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா 3.5. நமக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் 2.5 போட்டுக்கிறதால 2.5. இதுதான் the power law of exponent. அப்போ நம்ம என்ன செய்யலாம், we can predict the number of internet users after one year t equal to 1. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 1000 into 1 power 2.5. அப்போ anything power 1 power anything it will be equal to 1, அப்போ 1000. so number of users at 1 year நமக்கு எவ்வளவுனா 1000 கிடைக்குது. சப்போஸ் இந்த இன்டர்நெட் யூசர் t equal to 2, 2 வருஷம் கழிச்சு இந்த நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர் எப்படி க்ரோ ஆகுறாங்கன்னா 1000 the 2 power 2.5. இதை எவாலுவேட் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 5660. அதே மாதிரி நெக்ஸ்ட் the population of the internet users at t equal to 3 after the third year எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா it's 1000, it's 3 power 2.5. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 15,600. அப்ப பாத்தீங்கன்னா இது குயிக்கா பாருங்களா, இட்ஸ் குயிக்கா க்ரோ ஆகுது. 1000ல இருந்து 5000, 5000ல இருந்து 15,000 குயிக்கா க்ரோ ஆகுது. ஃபைனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா t equal to 4, t equal to 5, t equal to 6 அப்படியே எவாலுவேட் பண்ணிட்டு போனீங்கன்னா it will settle down. அதாவது எப்படின்னா it will follow the trend in this kind of form. அதாவது இந்த p of t versus time நம்ம குயிக்கா க்ரோ ஆகும். இனிஷியலா இந்த குயிக் க்ரோ இருக்கும், அப்புறம் இயர்ஸ் வந்து அதிகமாக இட் இஸ் ஜஸ்ட் செட்டில் டவுன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பீப்புள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னன்னா இன்டர்நெட் மேல வந்து இந்த பிகினிங், அதாவது இன்ட்ரோடியூசிங் த இன்டர்நெட் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா இட் will give the flat. இந்த இயர்லாம் சப்போஸ் ஆஃப்டர் 5th 6th இயர்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளும் யூஸ் பண்றாங்க. சோ அப்போ என்ன ஆகும்னா the line shows the flat. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா the logarithmic or power law extrapolation அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி spline extrapolation. spline extrapolation நம்ம பாத்தீங்கன்னா the fifth method, spline extrapolation, the fifth one. அது வந்து பாத்தீங்கன்னா again the same, the given data point fits the smooth curve. Next வந்து better it should not be the noise. அந்த given data point நாய்ஸா இருக்க கூடாது. பாத்தீங்கன்னா பாலினாமியலா, அதாவது ஸ்பைலைனா இருக்கணும், எல்லாம் பாலினாமியலா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த less reliable far from the data points. இது ரெண்டு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்க என்ன செய்யறேன்னா you can use the spline extrapolation. நான் எக்ஸாம்பிள் இருக்கு தரல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா statistical or machine learning method 6. statistical or machine learning method. The regression model, time series forecasting, அதே மாதிரி neural networks, இதெல்லாம் பாத்தீங்கன்னா it is having very large data set. எதுனா the regression model. Next வந்து பாத்தீங்கன்னா the time series forecasting. அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா we are working with large
செட் ஆஃப் டேட்டா செட்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா எய்தர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லைன்னா மெஷின் லேர்னிங். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னாலே we are just studying about the collection of the particle. அதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லுவோம்.